பார்க்குறவங்கள யாருக்காவது கண்டினியூஸாக லெஃப்ட் ஐ இல்லைன்னா ரைட் ஐ கொஞ்சம் அந்த இதாகிட்டே இருக்கா, ட்விச்சிங்கா என்ன சொல்லுவாங்க, என்ன மெசேஜஸ் பண்ணுவோம். ஓகே, ஒரு நிமிஷம். ஹலோ, இன்னைக்கு ரீடிங் என்ன ரீடிங் பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு ரூம்ஸ் ரீடிங் பண்ணிட்டு. என்ன மாதிரியான மெசேஜஸ் உங்களுக்கு வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். யாராவது உங்கள் லைஃப்பில் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் அவங்க அதிகமாக குறுக்கிடுற மாதிரி இருக்கலாம். யாருக்காவது அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி இருக்குது உங்களுடைய லைஃப்பில். யாருக்காவது குறிப்பிட்ட சில பேருக்கு. ஓகே, ஓகே, நெசசரி. ஓகே, இங்கே ரூல்ஸில் என்ன மாதிரியான மெசேஜஸ் எனக்கு தெரியுதுன்னா, உங்கள் லைஃப்பில் நான் சொன்ன மாதிரி சில பேர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லா விஷயத்திலும் குறுக்கிடுற மாதிரி இருக்குது. உங்களுடைய இம்பார்ட்டண்ட்டான சில விஷயங்களில், டிசிஷன்ஸில் நீங்கள் கூப்பிடாமலே அதில் வந்து தலையிடுறது, பேசுகிறது, உங்களை கேட்காம சில டிசிஷன்ஸ் அவங்க எடுக்கிறது, அந்த மாதிரியான சில விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போது சில விஷயங்கள் நீங்கள் ஆக்ஷன் எடுக்க வேண்டிய நேரம். ஓகே, நீங்கள் ஆக்ஷன் எடுக்க வேண்டிய நேரம். இங்கே உங்களுடைய கிஃப்ட்ஸ், இன்னொரு கார்டு உங்களுடைய கிஃப்ட்ஸ் இருக்கு. சில விஷயங்கள்லாம் பவுண்ட்ரிஸ் க்ரியேட் பண்ணணும், அகெயின் பவுண்ட்ரிஸ் க்ரியேட் பண்ணணும். சில இம்பார்ட்டண்ட்டான சில விஷயங்கள் நீங்கள் உங்கள் லைஃப்பில் க்ரியேட் ஆக போகுது. அந்த விஷயங்களுக்காக, உங்கள் லைஃப்பில் வரப்போகிற புது விஷயங்களுக்காக உங்களுடைய ப்ரொடெக்ஷன் மந்திரம். நோ, நீங்கள் என் லைஃப்பில் தலையிட முடியாது, என்னோட டிசிஷன் நான் தான் எடுப்பேன், என்னோட லைஃப் என்னோட டிசிஷன். சில விஷயங்கள் நீங்கள் குறுக்கிடக்கூடாது, இது என்னோட பர்சனல் விஷயம், இப்படி சில விஷயங்கள் நீங்கள் தடை பண்ணுறது பெஸ்ட். ஓகே, ஒரு ஸ்டேபிளான ஒரு மைண்ட் செட் நீங்கள் அகெயின் எடுத்து வரணும். அகெயின் பவுண்ட்ரிஸ் க்ரியேட் பண்ணணும். அகெயின் ஒரு ஸ்டேபிளான ஒரு விஷயம் நீங்கள் உங்கள் லைஃப்பில் க்ரியேட் பண்ண போகிறீங்க. வரப்போகுது ஸ்டேபிளான நிறைய நல்ல விஷயம் உங்கள் லைஃப்பில் வரப்போகுது. அதுக்காக நீங்கள் ஸ்டாண்ட் எடுக்க வேண்டும். ஓகே, இது எப்பவுமே வந்துட்டு ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் லைஃப்பில் கொஞ்ச நாள் வந்துட்டு ஒரு சீரியஸான பர்சனாக சேஞ்ச் ஆகுறீங்க, ரொம்ப ஸ்ட்ராங் மைண்ட், ஸ்ட்ராங் பர்சனாக இருக்கிற மாதிரி. இதை கொஞ்ச நாள் அப்படியே மெயின்டைன் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ரீசன்னால திரும்பவும் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் அந்த ஒரு லூஸாக சில விஷயங்கள் நீங்கள் விட்ட உடனே கேர் பண்ணாமல் திரும்ப யாருன்னா ஒருத்தர் குறுக்கிடுறது, யாருன்னா எதனா சொல்லும் போது நீங்கள் டவுன் ஆகுறது, உங்கள் எனர்ஜியில் நீங்கள் சில விஷயங்கள் பயப்படுற மாதிரியும் இருக்குது. 22 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம், 22 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். ஏரோ சிக்னிஃபிகண்ட் இருக்கலாம். யாருக்காவது ஏரோன்றது டேரோவில் ஏரோ, ஏஇஆர்ஓ, நோபல்,
ஃபியான்சி சிக்னிஃபிகண்ட். சில விஷயங்கள் நீங்கள் ஸ்டாண்ட் எடுக்கணும், நீங்கள் தான் ஸ்டாண்ட் எடுக்கணும். சில விஷயங்கள் நீங்கள் தான் ஸ்டாப் பண்ணணும், சில விஷயங்கள் நீங்கள் தான் நோன்னு சொல்லணும். உங்களுடைய லைஃப் நீங்கள் தான் க்ரியேட் பண்ணுறீங்க, நீங்கள் தான் எல்லா விஷயங்களும் பொறுப்பு எடுத்துக்கணும். ஓகே, சில மெசேஜஸ், அவேக்கனிங், சில சயின்ஸ், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டு லைஃப்பில் யூனிவர்ஸ் காட்டுற மாதிரி இருக்குது. எல்லா விஷயங்களுமே நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக நோட் பண்ணணும். இக்னோர் பண்ணாதீங்க, எந்த சயின்ஸும் இக்னோர் பண்ணாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமான இமோஷன்ஸ், ஃபியர் எல்லாம் அதிகமாக இருக்குது உங்ககிட்ட. உங்களுக்கான அந்த படகு வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே சமயத்தில் அந்த படகு வர்றதுக்குள்ள சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் லைஃப்பில் வர்றதுக்குள்ள நிறைய ஒரு சூறாவளி, அது இதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள், டிசாஸ்டர் உங்கள் லைஃப்பில் வரும், கிரியேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் சம்டைம்ஸ் வெயிட் பண்ணி தான் ஆகணும். பேஷன்ஸாக இருங்க. இன்னும் வரலையே, நம்ம எதிர்பார்க்குற விஷயம் இன்னும் நடக்கலையேன்னு சொல்லி நீங்கள் ஓவர்வெல்ம் ஆக வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்கான விஷயம் வரும். அந்த நல்ல விஷயங்கள் வர்றதுக்கு அந்த வழியில் நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. எல்லாம் உங்களுடைய சில கர்மா, சில விஷயங்கள் உங்களை தேடி வர சில ஈவில் ஐஸ், சில அந்த மாதிரியான சில விஷயங்கள்னால கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் தடைப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் எப்படி இருந்தாலும் கடவுள் அந்த படகை எடுத்துகிட்டு வராங்க. என்ன டிசாஸ்டர் வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, உங்கள் லைஃப்பில் சுச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் சரி, சில விஷயங்கள் நீங்கள் லெசன்ஸ் கற்றுக்கணும், சில எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பண்ணணுன்றதுக்காக கொஞ்ச நாள் உங்களை புஷ் பண்ணி கொஞ்சம் அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் போய் கற்றுக்கிட்டு வாங்கன்னு சொல்லி விடுவாங்களே தவிர அந்த விஷயங்கள் ஹோல்டு பண்ணி தான் வச்சுருப்பாங்க. உங்களுக்கான நல்ல விஷயங்கள் எப்பேற்பட்ட ஒரு சூறாவளி இருந்தாலும் உங்களுக்கு சேர வேண்டிய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அதற்கு இடைப்பட்ட நேரத்தில் தான் நீங்கள் நிறைய லெசன்ஸ், லைஃப் லெசன்ஸ், நிறைய ஷேடோ ஒர்க், நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். இன்னமும் சில பேர் வந்துட்டு ஓவர் ஸ்ட்ரெஸ், ஓவர்வெல்ம், நிறைய விஷயங்கள், என்சைட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் அனுபவிச்சுட்டு தான் இருக்கீங்க இன்னமும் லைஃப்பில். எல்லாமே ஒரு ரீசன். திரும்ப என்னோடய ரீடிங்ஸில் எல்லாத்துலேயுமே சொல்கிற விஷயம் ரீசன். அந்த ரீசன் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட கஷ்டம் சுச்சுவேஷன் வந்தாலும் நீங்கள் அழகாக அந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க. பேஷன்ஸாக வெயிட் பண்ணுவீங்க. கடவுள் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடிய அந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, நிறைய மேஜிக்கலான விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் சின்ன விஷயங்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போது சின்ன விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்ல மாட்டேன், ரொம்பவே நல்ல பெரிய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு. மேஜிக்கலான விஷயங்கள் உங்களுடைய இன்னர் செல்ஃப் அவங்களுக்கு தெரியுது. நிறைய ஏதோ ஒரு விஷயம், ஒரு பெரிய விஷயம் உங்ககிட்ட வந்துட்டுருக்குன்றது உங்களுக்கு தெரியும், தானாகவே தெரியும். நிறைய மேஜிக்கலான விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் திரும்ப பவுண்டரிஸ் கிரியேட் பண்ணணும். ஃபினான்ஷியல் அந்த விஷயத்திலும் சில விஷயங்கள் சேஞ்சஸ் கண்டிப்பாக வருது. மேபி சாட்டர்ன் சில பேரோட சார்ட்லாம் இருக்கலாம். இந்த சாட்டர்ன் போன சாட்டர்ன்ல இருந்து நினைக்கிறேன் சம்திங் நடந்தது இல்லையா, அந்த டைம்லேருந்து கொஞ்சம் உங்களுக்கு ஃபினான்ஷியலில் கொஞ்சம் உங்களுக்கு சேஞ்சஸ் வந்திருக்கு. இவ்வளோ காலமாக உங்கள் கைவிட்டு போன அந்த ஃபினான்ஷியல் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் திரும்ப உங்களுக்கு வந்து சேர்ற மாதிரி இருக்குது. சில விஷயங்கள் நிறைய ப்ரேயர்ஸ், உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கை கொடுத்துட்டு தான் இருக்குது. எதுவுமே கை கொடுக்காம இல்லை. கண்டிப்பாக 8 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். 2 டைம்ஸ் பார்த்துட்டேன் நான். 8 டான்ஸ்
கிளாஸ் யாரா நடத்திட்டு இருக்கலாம், இல்லை கற்றுக்கிட்டு இருக்கிற பர்சனாக இருக்கலாம், இல்லை டான்ஸ்ன்றது உங்களுடைய அகாடமி வச்சுருக்கலாம், இல்லை எதனா உங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு சிக்னிஃபிகண்ட்டான விஷயமா இருக்கலாம் டான்ஸ்ன்னு சொல்கிறது. மூன் லைட், நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு லைஃப்பில், நிறைய ப்ரொடெக்ஷன்ஸ், நிறைய விஷயங்கள்லாம். ஆனால் இப்போ நீங்கள் தான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும். சில விஷயங்கள் பவுண்ட்ரிஸ் க்ரியேட் பண்ணுறது நீங்கள் தான் க்ரியேட் பண்ணணும். சில விஷயங்கள் நோ சொல்லிட்டு எப்போவுமே ஒரே மாதிரி இருங்க. உங்கள் மைண்ட் செட் ஒரே மாதிரி மைண்ட் செட்டாக. Chariot, Fool, 9 of Wands, 9 of Cups. நிறைய விஷயங்கள் தி எண்ட் முடிஞ்சிருச்சு. நிறைய விஷயங்கள் வெயிட்டிங் ஓவர். உங்களுக்கு ரொம்ப நாளாக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த விஷயங்கள் எல்லாமே வரப்போகுது. உங்களுக்கு சில விஷயங்கள் எண்டிங், சில விஷயங்கள் நியூ, புது விஷயங்கள் ஸ்டார்ட். நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ண விஷயங்கள் தான். சில பேருக்கு இன்னும் தடை வந்துட்டு தான் இருக்குது சில விஷயங்கள்ல. சில பேர் எம்பரர் எனர்ஜியில் இருக்கும்போது தேவையில்லாத சில விஷயங்கள் கோசிப்ஸ் இன்னும் பேசுகிற மாதிரி இருக்குது. சில பேர் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது. சில நெகட்டிவ் எனர்ஜி பீப்புள் கூட உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிற மாதிரி இருக்குது. இதனாலே உங்களுடைய எனர்ஜி அடிக்கடி டவுன் ஆகிற மாதிரி இருக்குது. வரப்போகிற நியூ மூன் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது சில பேருக்கு. நியூ மூன் இல்லை, ஃபுல் மூன், சாரி, ஃபுல் மூன். போன நியூ மூன்லேருந்து சில நிறைய சேஞ்சஸ் உங்களுக்கு உங்கள் எனர்ஜியில் நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கலாம். இப்போ வரப்போகிற இந்த ஒரு ஃபுல் மூனில் வந்துட்டு இன்னும் சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிற மாதிரி இருக்குது. நிறைய விஷயங்கள்லேருந்து நீங்கள் இன்னும் விலகிற மாதிரியும் இருக்குது. உங்களுடைய ஒரு ரெஃப்ளெக்ஷன் சொல்லுவோம், அந்த மாதிரியான விஷயங்கள், நிறைய விஷயங்களை நீங்கள் அனலைஸ் பண்ண போகிறீங்க இந்த ஒரு ஃபுல் மூன் அந்த டைமில். மேபி 3 days பிஃபோர்லேருந்து திரும்ப 3 days அது முடிஞ்சதுக்கப்புறம், ஃபுல் மூன் முடிஞ்சதுக்கப்புறமும் நீங்கள் வந்துட்டு உங்களை பற்றின சில விஷயங்களை வந்துட்டு நீங்களே இதை கண்ணாடி போட்டு முன்னாடின்னு பார்க்குற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் அனலைஸ் பண்ண போகிறீங்க. நிறைய விஷயங்களை நீங்கள் வந்துட்டு அதுலேருந்து விலகிற மாதிரியும் இருக்குது. சில விஷயங்கள் நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்கணும், புது விஷயங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டு வரணுன்றதுல கொஞ்சம் அதிகமான ஒரு கான்சென்ட்ரேட் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது. இன்னும் சில பேர் லேட்டாக தான் பண்ணிகிட்ருக்கீங்க எல்லா விஷயமும். இன்னும் நீங்கள் லைஃப்பில் சில விஷயங்கள் புது க்ரியேட்டிவ் ஐடியாஸ், ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி தடையாக இருக்கிறவங்க எல்லாமே ஏதோ ஒரு ரீசன்னால தான் எல்லாமே நடந்துட்டுருக்கு. ஓகே, ஏதாவது ஒரு மெசேஜ் இன்னும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா எதனா ஒரு அதுக்கான ஆன்சர் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். ரேண்டமாக எதானா மெசேஜ். ஓகே, என்ன மெசேஜ் வருதுன்னு பார்க்கலாம். Six of Cups, 2 வாட்டி பார்த்தேன் நான் Six of Cups. கண்டிப்பாக சில விஷயங்கள் முடிவுக்கு வருது, சில விஷயங்கள் புதுசாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கு.
உங்கள் லைஃப்பில் நடக்கிற சில விஷயங்களை வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு கால்குலேட் பண்ணி வச்சுருப்பீங்க சில விஷயங்கள். அந்த மாதிரியான சில விஷயங்களை வந்துட்டு நீங்கள் எப்போவுமே பார்க்குற அந்த விதத்துலேருந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு வேறு விதமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த ஏதோ ஒரு விஷயத்துக்கான ஒரு சேசிங் கேட்குது. சேசிங், செலெக்ஷன், கிளாரிட்டி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு விஷயம். ஸ்கார்பியோ, வீனஸ், எல்லாருக்கும் ஒரு நிறைய விஷயங்கள் கிரியேட் பண்ணி கொடுத்து உங்களுடைய கப் எப்போவுமே இன்னமும் கொஞ்சம் எம்ப்டி கப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது லைஃப்பில். இப்போ நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்த அந்த விஷயங்கள்லேருந்தே நிறைய விஷயங்கள் நீங்கள் க்ரியேட்டிவாக நிறைய ஐடியாஸ் இல்லை நிறைய விஷயங்கள், நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், சில பேருக்கு இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கலாம். அதுலேருந்தே நீங்கள் புதுசாக ஏதோ சில விஷயங்கள் நீங்கள் க்ரியேட் பண்ணி அதுலேருந்து மற்றவங்களுக்கும் நீங்கள் பயன்படுற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறீங்க. உங்களுக்கும் அதனால் ஒரு யூஸ்ஃபுல் சில ப்ராஃபிட்ஸ் கிடைக்கிற மாதிரி சில க்ரியேட்டிவான ஏதோ ஒரு புது விஷயத்தை நீங்கள் க்ரியேட் பண்ண மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இன்கேஸ் நீங்கள் அப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, ஏதோ யோசிச்சுட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் சக்ஸஸ் பண்ணுற விஷயம். அது என்னவாக இருந்தாலும் சரி, நீங்கள் மற்றவங்களை பற்றியும் யோசிக்கிறீங்க, உங்களை பற்றியும் யோசிச்சு பண்ணுறீங்க, அந்த விஷயம் கண்டிப்பாக அந்த விஷயம் ஒரு நல்ல விதத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு விஷயமா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் தேவை, ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்பப்போ கொஞ்சம் இந்த தாங்க பேசும்போது ஓகே. இதுதான் உங்களுக்கான ரீடிங் எப்படி ரெசனேட் ஆச்சு என்னன்றதை பற்றி கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே. கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு லைஃப்பில் வர்றது எல்லாமே நீங்கள் க்ரியேட் பண்ணுறதில்ல, மற்றவங்க க்ரியேட் பண்ணி அதனால் உங்கள் லைஃப்பில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வர மாதிரி இருக்குது. எல்லாத்துக்குமே கொஞ்சம் தடை பண்ணுங்கள். சில பேர் வந்து இன்னும் பாஸ்ட் அந்த எனர்ஜிலேருந்து வெளியில் வராமல் கன்ஃபியூஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, நான் இந்த விஷயம் பண்ணுறேன், நான் இப்போ தெளிவாக இருக்கேன்னு சொல்கிறீங்க, சட்டுன்னு சம்டைம்ஸ் திரும்ப பின்னாடி அப்படியே போயிடுங்க, திரும்ப பாஸ்ட் பற்றின விஷயங்கள் எடுக்கிறீங்க. சில விஷயங்கள் பண்ண வேண்டாம்னு சொல்கிற விஷயங்கள் திரும்ப பண்ணுறீங்க, திரும்ப கன்ஃபியூஷன் எடுத்துகிட்டு வரீங்க, திரும்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க. சில பேர் அப்படி பண்ணுறீங்க. ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.